அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். வரும் 2ஆம் தேதி சென்னை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அங்கு போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வரும் 2ஆம் தேதியன்று போராட்டம் நடத்த இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து பாமகவில் தந்தை மகன் இடையே அந்த பிரச்சனை நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தது. அதில் பாமகவினுடைய தலைவராக அன்புமணி தான் நீடிப்பார், உங்களுக்கு மேற்கொண்டு தீர்வு தேவைப்பட்டால் உரிய நீதிமன்றத்தை அணுகலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. எனவே அதன் பிறகு டாக்டர் ராமதாஸ் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே 46 ஆண்டு காலமாக நான் தொடர்ந்து மக்களுக்காக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறேன், பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறேன். இந்த கட்சியை 36 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தொடங்கி நடத்தினேன். இதன் மூலமாக பல்வேறு மக்களுக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றேன். நான் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியிலே பேராசிரியர் தீரன், GK மணி என சிலர் இந்த கட்சியினுடைய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அன்புமணி விரும்பியதால் அவருக்கு இந்த தலைவர் பதவியை நான் கொடுத்தேன். ஆனால் தற்போது என்னிடமிருந்து இந்த கட்சியை பறிப்பதற்கு சதி திட்டத்தை தீட்டி வருகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு ஆதரவாக உடந்தையாக செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அன்புமணி கட்சியை என்னிடமிருந்து சூழ்ச்சியால் பறித்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 46 ஆண்டு காலமாக உழைத்து போராடிய என்னிடமிருந்து கட்சியை பறித்து கொள்ளக்கூடிய செயல் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், உயிர் பறிபோன செயல் கண்ணீர் வடிக்கிறேன், கலங்கி நிற்கிறேன் என்றும் அவர் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அறிவிப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ், எனது கட்சி என் கைக்கு வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் மோசடியான கட்சியை திருடி கொடுத்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து நீதி கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகில் பாமக கௌரவ தலைவர் GK மணி தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் பாமகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் பங்கேற்பார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையத்தின் மோசடி நடவடிக்கையை கண்டித்து நீதி கேட்டு புதுடெல்லியில் 4ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு போராட்டம் நடத்தப்படும் எனவும், தமிழ்நாட்டிலிருந்து பாமகவினர் போராட்ட களத்தில் கலந்து கொள்ள டெல்லி செல்ல இருக்கிறார்கள் எனவும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே கட்சி என்னுடைய கைக்கு வரும் வரை இந்த போராட்டம் ஓயாது எனவும் டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.